வணக்க நண்பர்களே, இது ஒரு விற்பனைக்கான பதிவு. இதில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிற செடிகளில் உங்களுக்கு ஏதாவது செடிகள் பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்கள் வாங்க விரும்புனீங்கன்னா, இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா, அதோட விலை மற்றும் உள்ள விவரங்களை எல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேங்க. மேலும் என்னோடய செடிகளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னாலுமே, எனக்கு கண்டிப்பாக நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். என்னென்ன உரங்கள் கொடுக்குறேன்னோ, இல்லை நடுகிற விதங்களை குறித்தோ, இல்லை ஒவ்வொரு செடிகளை குறித்தோ, உங்களுக்கு என்ன விவரங்கள் என்னோடய செடிகளை பற்றி நீங்கள் அறிய விரும்பினாலுமே எனக்கு நீங்கள் தயங்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பதில் நான் சொல்லுவேங்க. ஒரு சில நேரங்களில் காலதாமதம் ஆனாலுமே கூட கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதிலை நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க. இப்போ எந்தெந்த செடிகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இது கிறிஸ்மஸ் கலாடியோங்க. கலாடியம் ரகத்தை சேர்ந்த ஒரு செடி. இதோட இலைகளோட அளவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய செடின்னு. ஒரு இலை இருந்தாலுமே அது நல்ல பெரிய செடி. இது முழுசுமாகவே உங்களுக்கு கொடுக்கப்படுங்க. அதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது ஸ்னேக் பிளான்ட். இது நல்ல டாஃப் வெரைட்டி ஸ்னேக் பிளான்ட். நம்ம சாதாரணமாக பார்க்குற மாதிரி பெரிய இலைகளாக வராது, குள்ளமாக வளர்கிற செடி. அதுக்கு பக்கத்தில் பார்க்குறது சியாம் சில்வர் ஸ்னேக் பிளான்ட் அப்படிங்கிற ரகத்தை சேர்ந்ததுங்க. ரொம்ப அருமையான செடி. அடுத்தது ஏஞ்சல் விங் பிகோனியா. இதோட இலைகள் பாருங்கள், புள்ளி புள்ளி அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நீங்கள் முழுசாக அந்த முழு தொட்டி வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா எனக்கு ஒரு செடி மட்டும் போதும் அப்படின்னாலுமே உங்களுக்கு தனியாக ஒரு செடி மட்டுமேயும் கூட நாங்கள் கொடுக்குறோங்க. இது சிங்கோனியம் வேலண்டின்னு நினைக்கிறேன் இதோட ஐடி. இலைகள் வெல்வெட் மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும். இது மணிமுல்லை அப்படிங்கிற ஐடியில் வர செடிங்க. இது பதியம் போட்டு வளர்க்கப்பட்ட செடி. இதுவும் கலாடியம் தான். இது இப்போ வெள்ளை புள்ளிகள் தெரியுதா, கொஞ்சம் அடுத்த இலைகளெல்லாம் வரும்போது இதில் எடையாக பிங்க் கலர் புள்ளி புள்ளியாகவுமே வரும். முதல்ல வெள்ளை கலரில் மட்டும் வரும், அதுக்கப்புறம் பிங்க் கலர்லேயும் வரும். இது அக்லோனிமா ரகத்தை சேர்ந்த ஒரு செடிங்க. இலைகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதோட ஒவ்வொரு சிங்கிள் ஷூட்டுங்க. இது பிளாக் கலாடியம். இது சாதாரணமாக உள்ள கலாடியம் தான், ஆனாலுமே இதோட இலைகள் இவ்வளோ சின்னதால் இன்னும் ரொம்ப பெருசாக வளரும். ஒரு இடத்துல வச்சாலுமே அந்த இடத்த நிரப்புற அளவுக்கு பெருசாக வளரும். இது ஸ்க்ரூ பைன் அந்த பார்டரில் எல்லாம் வைக்கிற மாதிரி உள்ள செடிங்க. இதோட வேர்களை பாருங்கள், அருமையான ஒரு செடிங்க. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது சில்வர் சாட்டின் போத்தோஸ். நிறைய பேர் ரூட்டட் பிளான்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவ்வளோ அழகாக வேர்கள் பிடிச்சிருக்கிற ஒரு அழகான ஒரு செடி சில்வர் சாட்டின் போத்தோஸ். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வளராது, ரொம்ப மெதுவாக வளர்கிற செடிங்க. இது நற்பவளம். அதோட விதைகள் நல்லா கட்டியாக இருக்கிறதுனால அது முளைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். இப்போ நமக்கு 2 செடிகள் விற்பனைக்காக இருக்குது. இதுதான் அந்த நற்பவளம் விதைகள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் இது ஃபிஷ் போன் கேக்டஸ். இது நல்ல வேர் பிடிச்ச செடிங்க. நம்ம இது வரைக்கும் ஏரியல் ரூட்ஸோட கட்டிங்ஸ் கொடுத்துட்ருந்தோம். வேர் பிடிச்ச செடி இப்போ நமக்கு இருக்குது. இது அக்லோனிமா ரகத்தை சேர்ந்ததுங்க. மஞ்சள் நிறத்துலையும் வெள்ளை நிறம் பச்சை நிறத்தில் ரொம்ப அருமையான ஒரு செடி. பட்டர்ஃப்ளை அக்லோனிமா அந்த ஐடியில் வர செடிங்க. அப்புறம் ஒரு ட்ராகன் ஃப்ரூட் செடியும் இருக்குது. நல்ல வேர் பிடிச்ச நல்ல ஒரு செடிங்க. வேரை பாருங்கள் எவ்வளோ அருமையாக பிடிச்சிருக்கு. இது சிவப்பு நிற ட்ராகன் ஃப்ரூட். அதோட செடி நமக்கு ஒரு செடி இருக்குங்க. அப்புறம் மணி பிளான்ட் கட்டிங்ஸும் நம்மகிட்ட இப்போ இருக்குங்க. நம்ம கட்டிங்ஸ் எல்லாம் சின்ன கட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. நாங்கள் கொடுக்குற ஒரு கட்டிங்ஸை நீங்கள் 3-4 கட்டிங்ஸாக அதை கட் பண்ணி வச்சாலுமே அழகாக வரும். அந்த அளவுக்கு பெரிய கட்டிங்ஸ் தாங்க கொடுக்குறோம்.